ஹாய், நான் தான் உங்கள் மணி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் இப்போ பேசுகிற தலைப்பு என்னென்னா, இயற்கை விவசாயத்தை பற்றி என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐம்பதம் கொள்கையில் இயற்கை விவசாயம் பற்றி எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணும்போது நமக்கு அதிகமாக நீர் தேவைப்படாது, மழையே போதுமானது. அதுக்கப்புறம் காற்றில் இருக்கிற நீரை உறிஞ்சி அந்த செடிகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு அதிகமான தகவல் மட்டும் ஒரு டைம் உருவாக்கி விட்டோன்னா அது காலகாலமாக அப்படியே இருக்கும். அதுதான் விஷயம். என்ன விஷயம்னா, இப்போது 2 அடிக்கு 2 அடி நம்ம நிலத்தில் பள்ளம் தோண்டிடுறோம். பள்ளம் தோண்டிட்டு சுற்றிடும். ஒரு கேணி இருக்குன்னா அந்த கேணி ஒரு 5 அடி கேப் விட்டு சுற்றிடும். 2 அடிக்கு 2 அடி பள்ளம் தோண்டணும். அதுக்கப்புறம் 16 அடி இடைவெளிக்கு ஒரு ஒவ்வொரு பள்ளமாக தோண்டிட்டு வரணும். அப்படி தோண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த அதில் 2 அடிக்கு 2 அடி எடுக்கிற மண் திட்டை வந்து எடுத்து அந்த இதிலே மேலே அந்த திட்டிலே போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே செடிகளை நடவு செய்யணும். நடவு செய்து சொட்டு நீர் போட்டு அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம்னு ஒரு கரைசலை வந்து அந்த சொட்டு நீரில் கலந்து 8 நாளைக்கு ஒரு முறை நம்ம அந்த சொட்டு நீரில் பாய்ச்சிட்டு வந்தோம்னா நுண்கிருமிகள் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த செடிகளும் வளர ஆரம்பிச்சிடும். செடிகள் வளர அந்த செடி கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவை எடுத்து அந்த 2 அடிக்கு 2 அடி குழி எடுத்தோம்ல, ட்ரன்ச்சுன்னு சொல்லுவோம், அந்த ட்ரன்ச்சில் போட்டுகிட்டே வரும்போது அந்த ட்ரன்ச்சில் போடுற செடி கழிவுகள் தான் நாளைக்கு உரமாக மாறி அந்த செடிக்கு நுண்ணூட்டச்சத்தை கொடுக்கறதுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த ஜீவாமிர்தம் கரைசல் மூலிமா நம்ம அந்த கொடுக்குற இது வந்து நிறைய கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை வளர்த்து எடுக்கிற பணியை அந்த நிலத்தில் நூற்றுக்கணக்கான நுண்ணுயிர்களை பல்லாயிரம் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை வளர செய்கிறது. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு செடிக்கு தேவையான போஷாக்கு அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருது. இது யூரியா, உரம், மருந்து எதுவுமே தேவையில்ல. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு 1 டைம் அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னா காலகாலமாக நீங்கள் அந்த ட்ரைனேஜுக்குள்ளே விதைய ட்ரைனேஜுக்குள்ளே நீங்கள் கொடி வகைகளை கூட போட்டு வளர்க்கலாம். மற்றபடிக்கு உங்களுக்கு என்ன பல வகை மரங்கள், இல்லை தென்னை மரம், அந்த மாதிரி பாக்கு மரம், அந்த மாதிரி உங்களுக்கு தேக்கு, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோன்னா நீங்கள் அந்த நம்ம ஊட்டி பனிப்பிரதேசம் இருக்குங்களா, ஊட்டி, கொடைக்கானல், அங்கே விளையிற செடி கூட இங்கேயும் விளையும். காப்பியாக இருக்கட்டும், தேயிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெற்றிலை, அதுக்கப்புறம் ஏலக்காய் வரைக்குமே இதில் வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கரமான பெரிய ஒரு முயற்சியின் கண்டுபிடிப்பு. இதை நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியாக நம்ம எந்த உழவும் பண்ண போகிறதில்ல, கொத்துற செலவு இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே களை முளைச்சிச்சின்னா களை செடியை பிடுங்கி அந்த ட்ரன்ச்சுக்குள்ளே போட்டுருவோம். அது உரமாக மாறிடும். அப்போது அந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அந்த ட்ரன்ச்சில் இருக்கிற மர கழிவுகளை சாப்பிட்டு வளர்ந்து அதனுடைய கழிவுகளை அதிலே போட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ மழை வந்துச்சுனாலும் அந்த ட்ரன்ச்சில் தான் தண்ணி நிற்கும். அந்த ட்ரன்ச்சில் தண்ணி நிற்கும் போது பக்கம் கிணறு நம்மதே இருந்துச்சுன்னா அந்த நிலத்தடி நீர் மட்டம் எப்பயுமே குறையாது. அதுக்கப்புறம் அந்த ட்ரன்ச்சை விட்டு தண்ணி எங்கேயுமே போகாது, அப்படியே நிலத்தடிக்குள்ளே தான் போகும். அதுக்கப்புறம் அந்த ட்ரன்ச்சில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எப்படின்னா, மண்புழு வந்து 20 அடி வரைக்கும் ட்ரன்ச்சில் உருவாகி 20 அடி வரைக்கும் துளை போட்டு உள்ளே போயிட்டு திரும்பவும் மேலே பயணிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மண்புழு போகிற பாதை பார்த்திங்கன்னா, நம்ம சிமெண்ட்டு சுவர் மாதிரி அதனுடைய எச்சிலையோ ஏதோ உமிழ் நீரையோ போட்டு
அது எப்பயுமே அந்த அது போகிற வழி பார்த்து தடைப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இதை போட்டுட்டு தான் உள்ளே போகுமா. அப்போ மழைநீர் பெய்யும்போது நம்ம ஈஸியாக 20 அடிக்கு அந்த தண்ணீர் ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு வர இந்த நாளுக்கு நாளுக்க வந்து அந்த நுண்ணுயிர்கள் அந்த ட்ரன்ச்சினுடைய வேலைப்பாடு என்னென்னா, காற்றுலேருந்து இந்த நுண்ணூட்டச்சத்து நீர்ச்சத்து எல்லாத்தையும் எடுத்து அந்த ட்ரைனேஜுக்குள்ளே பாதுகாத்து பக்கம் என்னென்ன மரங்கள் இருக்கோ அந்த மரத்தினுடைய வேர்களுக்கு தேவையான போஷாக்கு எல்லாமே அந்த ட்ரன்ச்சிலேருந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முறையை எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்தோன்னா நமக்கு வந்து வருங்காலத்தில் ஒரு விவசாயத்தில் புரட்சி ஏற்படுத்திகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம செடியை நடுறது விதையை போடுறதோட சரி, அதுக்காக நம்ம எந்த பணியும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சொல்கிறாங்க. இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு யூரியா உரம் மருந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரே பயிரை சாகுபடி பண்ணணுங்கிற இது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு இயற்கையாக பல மரங்கள் வைத்தோம், பல செடிகள் வைத்தோம். அது பூச்சி தாக்குதலும் கம்மியாக இருக்குது. ஒரு பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா அந்த பூச்சி சாப்பிட்றதுக்காக இன்னொரு பூச்சி உள்ளே என்ட்ரி ஆகிடுது அந்த தோப்புக்குள்ளே. அந்த மாதிரிலாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஈஸியான மெத்தேடு. ஒன் டைம் பண்ணிட்டோன்னா நமக்கு காலங்காலமாக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம தலைமுறையாக பயன்படுத்துறதுக்கும் எதுவாக இருக்கும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கால்நொடியை எப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நான் சொல்ல வந்தது. ஐம்பூதம் கொள்கை. இதில் வந்து எப்படின்னா நீர், நிலம், காற்று, ஆகாயம், சூரியன் ஒரு சரியாக அந்த நிலத்துக்கு கிடைக்கப்பட்டு அந்த நிலத்தில் விளையக்கூடிய தாவரங்களுக்கு முழு ஊட்டச்சத்தும் கிடைக்க செய்யுது. இதுதான் அதனுடைய மிகப்பெரிய தன்மை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரலான்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அப்படியே புரியலைனாலும் இந்த காணொலியை மறுபடியும் கேட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.